நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக களத்தில் இறங்குகின்ற நபர்கள் யாருன்னா அது மதுரை சிறுத்தைகள் தான். வரலாறு நம்ம பல்வேறு வகையான உதாரணங்களை சொல்லலாம். இப்போ கூட சமீபத்தில் ஏன்னா எங்கள் தலைவர் மனு தர்மத்தில் கூறப்பட்ட செய்தியான சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் தான் சொல்லியிருக்காரு, ஆனால் அவருக்கு எதிராகவே நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பாஜக சங்கிகளை மதுரை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் முன்பாக ஓட ஓட அடித்து வரட்டினாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். ஸோ முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக களத்தில் இறங்கி போராட்டம் செய்கின்ற நபர்கள் யாருன்னா அது மதுரை சிறுத்தைகள் தான். அதற்கு பின்பாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பற்றிக்கிறோம், அது வேற விஷயம். பட் ஆனால் முதல் ஆளாக களத்தில் இறங்குற நபர்கள் மதுரை சிறுத்தைகள் தான். இதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய தினத்தில் ஒரு மாபெரும் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க மதுரை சிறுத்தைகள். அதாவது மதுரை மாவட்டத்தில் நீதிமன்றம் வாசலின் முன்பாக வழக்கறிஞர்கள் எல்லாருமே, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வழக்கறிஞர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் நம்ம அலங்காநல்லூர், அந்த ஜல்லிக்கட்டு விடுவாங்க இல்லையா அலங்காநல்லூர், அது பக்கத்தில் கேட்டுக்கடை என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் ஒன்றிணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எதற்காக மதுரை சிறுத்தைகள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க, நாளைய தினத்தில் தமிழ்நாடு முழுவதுக்கும் இந்த மாதிரி போராட்டம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் செய்தி வேறு வந்துருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நாங்க பணிவந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு எம்பி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒரு எம்பி, கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு எம்பி. எங்களுடைய குறைகள்லாம் போய் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுங்க, எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வாங்க, பாலிசி மேக்கிங் நிறையா பண்ணுங்க. இந்த பாலிசி மேக்கிங்னா அந்த அரியலூரில் இப்போ மருத்துவக் கல்லூரி வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே முனைவர் தொல் திருமாவளவனுடைய முயற்சி தான். ஸோ இந்த மாதிரி பாலிசி மேக்கிங் எல்லாமே நீங்கள் பண்ணுங்க, மக்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்காக மட்டும் பேசல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்காகவும் பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஒரு நிலை மாறாத தலைவர், நான் சொல்லலை, இது ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, ஓம் பிர்லா என்று சொல்லப்படுகின்ற சபாநாயகர் அவரே சொல்லியிருக்காரு, முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்ற மாதிரி புகழாரம் சூட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு எம்பி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல எம்பிகள் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது, சும்மா வீட்டில் உட்காந்து இருக்காங்க. ஆனால் நம்ம எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம், மக்களுடைய தேவைகளை பார்லிமெண்ட்டில் போய் பேசணும், அதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம். சார் நாம் போவோம், நான் போய் மக்கள் பேசுவோம் அப்படின்றதுக்காக என்றைக்குமே லீவ் போட்டது கிடையாது முனைவர் தொல் திருமாவளவன். கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துகிற நபர் தான் முனைவர் தொல் திருமாவளவன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியனை நம்ம பாசிச பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியின் விளைவாகத்தான் மதுரை சிறுத்தைகள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு 2 இடங்களில் மாபெரும் சாலை மறியல்லாம் பண்ணியிருக்காங்க. நாளை தமிழ்நாடு முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வேற வந்த வண்ணம் உள்ளது. சரி, முனைவர் தொல் திருமாவளவர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதற்காக தான் மதுரை சிறுத்தைகள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முனைவர் தொல் திருமாவளவர்களை எதற்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அனைத்து தரப்பு மக்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நம்முடைய சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாமே ஒரு சாதாரண சாமானிய மனிதர்கள். எதற்காக முனைவர் தொல் திருமாவளவர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை அந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு எளிய வடிவில் நம்ம சொல்லிடலாம். அதாவது மக்களே, இன்னைக்கு முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணல, மொத்தம் இன்றைய தினத்தில் 41 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற 41 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பாக அதே மாதிரி தான் 49 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதற்கு முன்பாக 46 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதற்கு முன்பாக 46 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக சேர்த்து மொத்தம் 141 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? நம்ம பாஜக அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள், எங்களுடைய குறைகள்லாம் நீங்கள் போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்தம் 141 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சம்மந்தம்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சில சங்கியும் கூட கேள்விகள் கேட்பாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிருக்க நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, டேய் சம்பந்தம்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, நெருப்பில்லாமல் புகையுமா அப்படின்ற மாதிரிலாம் வசனங்கள்லாம் பேசுவாங்க. காரணம் இருக்குது, எதற்காக இவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் இருக்குது. அதாவது ஒரு பார்லிமெண்ட்னா நாடாளுமன்றம்,
அந்த நாடாளுமன்றத்திற்குள்ள கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட எம்பிகள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அந்த எம்பிகள் எல்லாமே யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். அந்த எம்பிக்கள் சாதாரண நபர்கள் கிடையாது. அதாவது அத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்க எல்லாருமே. அத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு குண்டு வெடிக்குது, புகை குண்டு வெடிக்குது. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு புகை குண்டு வெடிக்குது, அப்படியே புகையாக வெளியே தள்ளுது. என்னன்னு பார்த்தோம்னா 2 பேர் புகை குண்டை வீசியிருக்காங்க, உள்ளே வீசியிருக்காங்க. அவங்க சுற்றி வளைச்சு எம்பிகள் எல்லாமே சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. ஆனால் அவ்வாறு அந்த பிடிக்கப்பட்ட அந்த 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது குண்டு வீசிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து யார் உள்ளே போகிறதுக்கு பாஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா பாஜகவுடைய எம்பி தான் பாஸ் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம சாதாரணமாக போய் பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்து அங்கே அவையில் என்ன நடக்குது அப்படிலாம் பார்க்க முடியாது. நம்ம உடனே உள்ளே போயிட முடியாது. அவையில் என்ன நடக்குது, உள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு, பார்வையாளர்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் நம்ம சாதாரண உள்ளே போக முடியாது. ஏதாச்சும் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய பாஸ் வேணும். அவங்க பாஸ் கொடுத்தா தான் அந்த பாஸை காட்டி நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியே அந்த குண்டு வீசிய நபர்களுக்கு பாஸ் எடுத்து கொடுத்த நபர் யாருன்னா பாஜகவுடைய எம்பி. அப்போ பாதுகாப்பு எங்கே இருக்குது? பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளுடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது? அன்னைக்கு வீசப்பட்ட அந்த குண்டு ஒருவேளை நச்சு வாய்களை உமிழும் குண்டுகளாக இருந்திருந்தா அந்த எம்பிக்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அன்னைக்கு? இல்லாட்டி வெடித்து சிதறக்கூடிய குண்டுகளாக இருந்தால் அந்த எம்பிக்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏதோ வந்து ஒரு புகை குண்டு, ஒரு வண்ண புகை குண்டு அப்படின்றனால அங்கே இருக்க எம்பிகள்லாம் தப்பிச்சிட்டாங்க. இதுவே சேதாரத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு குண்டுகளாக இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? இந்திய நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத பொழுது, இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியின் கீழே பாதுகாப்பு இல்லாத பொழுது சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான கேள்வி எழும்புவது நியாயம் தானே? அந்த கேள்வியை தான் தூக்கி முன் வச்சிருக்காங்க நம்ம பாஜகவுடைய எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற எம்பிகள் எல்லாமே. குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது, உள்ளே போகிறாங்க, எம்பிக்கள்லாம் உள்ளே போகிறாங்க, உள்ளே போய் கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நீங்கள் சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுப்பீங்க? அதற்கான விளக்கத்தை உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, முதல் கட்டமாக ஒரு 13 எம்பிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. கடந்த 13ஆம் தேதி சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதற்கு பின்பாக அவை தொடங்குது. அந்த அவையிலையும் வந்து எம்பிஎல் கேள்வி எழுப்புறாங்க. எனக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு எப்போ நீ உறுதிப்படுத்துறீங்க கேட்குற என்னங்க குற்றம் இருக்குது? அதற்கு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சில எம்பிகள் எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, மறுபடியும் எம்பிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் இன்றைய தினத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. பதாகைகள் ஏந்தி போராட்டங்கள் எல்லாமே ஈடுபடுறாங்க. அப்போ சஸ்பெண்ட் செய்யப்படாத எம்பிகளும் என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்களும் பாதுகாப்பு வேணும்ல. பார்லிமெண்ட்டுகளை குண்டு வீசுகிறான், பாதுகாப்பு வேணாமா? அப்போ தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அவங்களும் போராட்டத்தில் ஈடுபட மாட்டாங்களா? அவங்களும் போய் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ அதையும் சேர்த்து இன்றைய தினத்தில் ஒரு 49 எம்பிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 141 எம்பிகள் வந்து பாஜகவுடைய ஆட்சியில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற எல்லா எம்பிகளையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் மட்டுமே என்ன பண்ணுவீங்க, பார்லிமெண்ட் நடத்த போகிறீங்களா? மக்களை ரொம்ப தெளிவாக சிந்திக்கணும். பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு எதிர்க்கட்சி எம்பிகள் இருந்து சாதாரண நபர்கள் கிடையாது. ஆளுகின்ற அரசாங்கம் நல்ல சட்டங்களையும் கொண்டு வரலாம், கெட்ட சட்டங்களையும் கொண்டு வரலாம். ஆளுகின்ற பாஜக அரசாங்கத்திற்கு ஆதரவான சட்டங்களை கூட கொண்டு வரலாம், மசோதாக்களை கூட கொண்டு வரலாம். அப்போ அந்த மசோதாக்கள் மீதான விவாதங்களை ஏற்படுத்த வேண்டியது, கேள்விகளை உட்படுத்த வேண்டியது ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை. அதைத்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் செஞ்சுக்கிருக்காங்க. உதாரணத்துக்கு சிஏ சட்டம் வந்துச்சு, மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, விவாதத்துக்கு விடுறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மசோதா வாங்கி படித்து பார்த்துட்டு இந்த மசோதாவில் வந்து நிறையா டிமெரிட்ஸ் எல்லாமே இருக்குது, நிறையா சிக்கல்கள் எல்லாமே இருக்குது, எங்கள் ஈழத் தமிழர்கள் நீங்கள் குடியுரிமை தரமாட்டீங்க, அதனால் எங்களுக்கு இந்த மசோதா வேணாங்க அப்படின்னு மசோதா வந்து எதிர்க்கிறாங்க. அதையும் மீறி பெரும்பான்மை இருப்பதன் விளைவாக நம்ம பாஜக அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நம்மளுடைய எம்பிகள் உள்ளே இருந்த போதிலும் கூட இவங்க அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டங்களை பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு 141 எம்பிகளும் டிஸ்மிஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வரலாம், சட்டத்திட்டங்களை கொண்டு வரலாம், மக்களுக்கு விரோதமான சட்டத்திட்டங்களை கொண்டு வரலாம். அதன் மூலமாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனநாயக மக்களுடைய குரல் வலை நசுக்கப்படலாம்.
இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகள்லாம் விரும்புது இல்லையா? ஸோ பாஜக அரசாங்கம் என்ன விதமான ஒரு பாசிச திசைவெளி போக்கில் போய்க்கிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சாதாரண சாமானிய மனிதர்களாகிய நீங்களே பார்த்துக்குங்க. இதில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து எழும்புது. முக்கியமான கேள்வி, அதாவது ஒரு 141 எம்பிக்களை நம்ம பாஜக அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேள்விகள், அதை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற நபர்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தோம்னா நம்ம காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இருக்கிற நபர்கள் தான். ஆனால் இதுவே காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இல்லாத நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்து தானே இந்த 141 எம்பிகளும் பேசுனாங்க. ஒரு பார்லிமெண்ட்டில் குண்டு வெடிக்குது, என்ன குண்டு வெடிக்குது, எங்கள் பாதுகாப்பு என்னங்க அப்படின்னு சொல்லி இந்த 141 எம்பிகளுமே அவங்களுக்காக மட்டும் பேசவே இல்லை, மீதம் இருக்கிற எம்பிகளுக்கும் சேர்த்து தான் பேசியிருக்கிறாங்க, சேர்த்து தான் கேள்விகளை தூக்கி முன் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காங்கிரஸ் எம்பிகளை தவிர்த்து, விசிகா எம்பிகளை தவிர்த்து, அதே மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிகளை தவிர்த்து, இதர பின்ன இந்தியாவில் இருக்கிற பல்வேறு வகையான கட்சியுடைய எம்பிகளை தவிர்த்து பாஜக கூட்டணியில் இருக்கிற எம்பிகள் ஏன் எந்த விதமான கேள்வியும் கேட்கவே இல்லை? உங்களுடைய பாதுகாப்பு வந்து உங்களுக்கு தேவையில்லையா? இந்த 141 எம்பிகள் மீது அவங்களுடைய பாதுகாப்பு மட்டும் தான் பேசுனாங்களா? கிடையாது. ஒட்டுமொத்தமாக இருக்கிற எம்பிகளுடைய பாதுகாப்பையும் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி வந்து இந்த எம்பிகளால் கடந்து போக முடியுது? ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற எம்பிகள் வந்து எப்படி இந்த விஷயத்தை, குண்டு வெடித்த இந்த விஷயத்தை எப்படி எளிதாக கடந்து போகிறாங்க? நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேனுடைய எம்பிகள் இருக்காங்க, இன்னும் ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிற நிறைய எம்பிகள் இருக்கிறாங்க. கேள்விகள் கேட்கவே இல்லையே. உங்களுடைய பாதுகாப்புக்கு சேர்த்தானே பேசியிருக்காங்க. எதனா இருக்கு மக்களே, பாஜக அரசாங்கம் வந்து ஒரு சர்வாதிகார போக்கூட செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமாக நம்ம இந்திய நாட்டில் ஒரு மாபெரும் மறைமுக யுத்தம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. சனாதனமாக ஜனநாயகமாக அப்படின்ற மாதிரி மறைமுக யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வெளிப்படையாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சனாதனமாக ஜனநாயகமாக அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே ஒரு போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒன்று சனாதனத்தின் பக்கம் நிற்கணும், இல்லாட்டி ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கணும். நமக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். முரண்பாடுகள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த முரண்பாடுகள் எல்லாத்தையுமே கலைத்து தற்பொழுது ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதை விடுத்துட்டு வந்து நான் வந்து நடுநிலையாக இருக்கிறேன், எனக்கு பாஜகவும் வேணாம் காங்கிரஸும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாக சொம்படிக்கிற, மறைமுகமாக யாராச்சும் பேச ஆரம்பிச்சிங்க இல்லை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவன் நடுநிலைவாதி கிடையாது, சனாதனத்திற்கு சொம்படிக்கின்ற நபர்கள் தான், ஓட்டை பிரிக்கிற நபர்கள் தான். ஸோ அந்த ஓட்டை பிரிக்கின்ற நபர்கள் தமிழ்நாட்டில் யார் யார் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கங்க. கற்பி ஒன்று புரட்சி செய்யணும், புரட்சியில் அந்த உரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.